எங்க அம்மா செஞ்ச இந்த அருமையான சிக்கன் தம் பிரியாணிக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த கத்திரிக்காய் கறி தான். இந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனா, ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே தனித்தனியான டேஸ்ட் இதில குடுக்குது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து இதில எள்ளு. இது ஒயிட் எள்ளையும் யூஸ் பண்ணலாம், பிளாக் எள்ளையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடல. இது 2த்தையுமே இப்ப நல்லா அந்த பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு தெரியறது எப்போன்னா, நல்லா டப்பு டப்புன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிரலாம். தென் தண்ணி ஊத்தி ஒரு ஃபைன் பேஸ்ட்டா இத ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னதான் இந்த ரெசிபி வந்து பிரியாணி கூட செம்ம மேட்ச் ஆனாலும், தோசை, இட்லி கூட இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கு கூடயே இத ட்ரை பண்ணலாம். தென் அதே கடாயில நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு, அதுல மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு, ஒரு கைப்பிடி வெங்காயத்த அதிலயே வதக்கிரணும். இது வதங்குற டைம்ல சைட்ல புளி தண்ணிய கரைச்சு வச்சுட்டு, கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ் போட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு அத வதக்க விட்டுறணும். மசாலா பவுடரோட பச்சை வாசனைலாம் போனோனே, கத்திரிக்காவ ஆட் பண்ணி புளி தண்ணிய ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா இத வேக விட்டுறணும். பிரியாணில எவ்ளோ வெரைட்டி இருந்தாலும், இந்த 2 டைப் ஆஃப் ரைஸ் வெரைட்டிக்கு நடுவுல தான் போட்டியே. ஸோ நீங்க யாரு டீம்? நல்லா லாங்கா, ஃப்ளஃபியா இருக்க நம்ம பாஸ்மதி அரிசி டீமா? இல்லன்னா சாப்பிடுறதுக்கே வைப் செட் பண்ற அரோமேட்டிக் ஜீரக சம்பா ரைஸ் டீமா? அப்படியே நம்ம கத்திரிக்காவும் நல்லா மஷியா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துரலாம். இப்ப இது எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு இது மாறணும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கத்திரிக்காய் கறி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய்.